வணக்கம் நேயர்களே, இது புதுவை பல்கலைக்கழகத்தின் புதுவை வாணி 107.8 மெகாஹெர்ட்ஸில். இது நம் உலகத்தில் கல்வி உலகம். நம்ம புதுவை பல்கலைக்கழகத்தின் புதுவை வாணி 107.8 மெகாஹெர்ட்ஸ்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம் உலகத்துல கல்வி உலகம் வேலை வாய்ப்பு உலகம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். அதுபடி இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? NTPC என்று சொல்லப்படும் நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் அதிகாரியாக பணிபுரிவதற்கான வாய்ப்பு. இந்தியாவின் எரிசக்தி நிறுவனங்களுள் மிகவும் பிரம்மாண்டமானதும் பிரசித்தி பெற்றதுமான நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் எனப்படும் NTPC நிறுவனம் 1975ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. உலக அளவில் இந்த நிறுவனம் 317வது ஃபோர்ப்ஸ் குளோபல் 2000 நிறுவனமாக கடந்த 2009ஆம் ஆண்டில் தேர்வு செய்யப்பட்டது. இது இந்த நிறுவனத்திற்கு கிடைத்த மற்றொரு சிறப்பு அம்சமாகும். இந்த நிறுவனத்தில் 27 எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினிகளை பதவியில் அமர்த்துவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. NTPCயின் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெயினிங் பதவிக்கு CA மற்றும் ICWA முடித்தவர்களை விண்ணப்பிக்க முடியும். அதாவது CA என்று சொல்லப்படும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் மற்றும் ICWA முடித்தவர்கள் மட்டுமே இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த ஆண்டு, அதாவது 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1 தேதிக்குள் தேர்வு முடிவுகளை எதிர்பார்த்து இருப்பவர்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். விண்ணப்பதாரர்கள் அதிகபட்சம் 29 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் பிணைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் வேண்டும். அகில இந்திய அளவில் நடத்தப்படும் ஆன்லைன் எழுத்துத் தேர்வை எதிர்கொண்டு வெற்றிகரமாக தேர்ச்சி பெறுதல் மூலம் இந்த நிறுவனத்தில் அதிகாரியாக பணிபுரிய வாய்ப்பு உள்ளது. NTPCயின் பயிற்சி அதிகாரி பதவிக்கு சென்னை உள்ளிட்ட நாட்டின் 7 மையங்களில் ஆன்லைன் தேர்வு நடத்தப்படும். இந்த தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் குழு விவாதம் மற்றும் நேர்காணல் என்ற நிலைகளையும் வெற்றிகரமாக கடக்க வேண்டும். மேற்கண்ட பதவிக்கு விண்ணப்பிக்க ரூபாய் 500 கட்டணமாக செலுத்த வேண்டும். இது குறித்த முழுமையான தகவல்களை NTPC நிறுவனத்தின் இணையதளத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, ஆன்லைனில் பதிவு செய்ய இறுதி நாள் 2013ஆம் வருடம் ஜூலை மாதம் 8ஆம் நாள், அதாவது இம்மாதம் 8ஆம் தேதி ஆன்லைனில் பதிவு செய்வதற்கான இறுதி நாளாகும். இதற்கான எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி, அதாவது 4/8/2013. மேலே குறிப்பிட்ட இந்த எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினிங் பதவிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ள இணையதள முகவரியான ntpccareers.net என்ற இணையதள முகவரி மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனத்தில் பயிற்சி அதிகாரிகளாக பணியாற்ற ஒரு அரிய வாய்ப்பு. இந்தியாவில் இயங்கி வரும் பெட்ரோலிய நிறுவனங்களில் HPCL எனப்படும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் மிக முக்கிய நிறுவனமாகும். இந்த நிறுவனம் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களுள் ஒன்றாகும். இந்த துறை சார்ந்த சந்தை பங்கில் 20% பங்குகளை இந்த நிறுவனம் தன்னகத்தே கொண்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் ஆபீசர் ட்ரெயினிங் வகையிலான 2 பிரிவுகளில் உள்ள 39 காலி இடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. HPCL நிறுவனத்தின் ஆபீசர் ட்ரெயினி பதவிக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் அல்லது ஆபரேஷன்ஸ் பிரிவில் 27 காலி இடங்களும், HR என்று சொல்லப்படும் மனிதவள பிரிவில் 12 காலி இடங்களும் நிரப்பப்பட உள்ளன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பவர்கள் 27 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபரேஷன்ஸ் பிரிவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் MSc வேதியியலுக்கான இணையான முதுநிலை படிப்பை அனலிட்டிக்கல், பிசிக்கல், ஆர்கானிக் அல்லது இனார்கானிக் கெமிஸ்ட்ரி ஆகிய ஏதாவது ஒரு பிரிவில் முடித்திருக்க வேண்டும். HR பிரிவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் HRBM அல்லது IR போன்ற ஏதாவது ஒரு பிரிவில் 2 ஆண்டு முதுநிலை பட்டப்படிப்பு அல்லது இதே பிரிவுகளில் சிறப்பு பெற்ற MBA முடித்திருக்க வேண்டும். இந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனத்தில் மேற்கண்ட பயிற்சி அதிகாரி பணியிடங்கள் 2 கட்ட எழுத்து தேர்வு, நேர்காணல், மருத்துவ பரிசோதனை என்ற நிலைகளை வெற்றிகரமாக கடக்க வேண்டியிருக்கும். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க ரூபாய் 535 கட்டணமாக செலுத்த வேண்டும்.
இந்த கட்டணத்தை ஏதாவது ஒரு பாரத ஸ்டேட் வங்கி கிளையில் சலான் வாயிலாக 323150490001 என்ற HPCL பவர் ஜோதி அக்கவுண்ட் எண்ணில் செலுத்த வேண்டும். நேயர்களே, உங்களுக்காக அந்த கணக்கு எண்ணை மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். 323150490001 என்ற HPCL பவர் ஜோதி அக்கவுண்ட் கணக்கில் செலுத்த வேண்டும். இதன் பின்னர் ஆன்லைன் முறையில் கட்டணம் செலுத்திய விவரங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும். இது குறித்த மேலும் பல தகவல்களுக்கு இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவன இணையதள முகவரியை தொடர்பு கொள்ளலாம். இருப்பினும் உங்களுக்காக அந்த இணையதள முகவரி www.hindustan petroleum என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். காவல் படையில் மருத்துவ பணியிடங்கள். இந்தியாவின் எல்லைகளை பாதுகாப்பதற்கென்றே பிரத்யேகமாக நிறுவப்பட்டதுதான் BSF என்று சொல்லப்படும் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், அதாவது எல்லை பாதுகாப்பு படை. இந்த படை இந்திய பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கிய படைகளில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டு 1965ஆம் ஆண்டு முதல் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த படைக்கு என்றே பிரத்யேகமான மருத்துவமனைகளும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ளன. இந்த மருத்துவமனைகளில் பாராமெடிக்கல் காலி இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எல்லை பாதுகாப்பு படையின் பாராமெடிக்கல் பதவிக்கு SI, அதாவது ஸ்டாஃப் நர்ஸ் குரூப் B பதவியில் 5 இடங்களும், ASI பார்மசிஸ்ட் குரூப் C பிரிவில் 35 இடங்களும், ASI OT டெக்னீஷியன் குரூப் C பிரிவில் 9 காலி இடங்களும் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. BSF-இல், அதாவது தேசிய எல்லை பாதுகாப்பு படையில் மேற்கண்ட பதவிகளுக்கான அதிகபட்ச வயது ஸ்டாஃப் நர்ஸ் பிரிவுக்கு 30ஆகவும் இதர 2 பிரிவுகளுக்கும் 25ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாஃப் நர்ஸ் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் +2விற்கு நிகரான படிப்பை முடித்துவிட்டு நர்சிங் பட்டப்படிப்பு அல்லது டிப்ளமா படிப்பை முடித்து மத்திய அல்லது மாநில நர்சிங் கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும். பார்மசிஸ்ட் பிரிவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் +2விற்கு நிகரான படிப்பை முடித்துவிட்டு பார்மசியில் பட்டம் அல்லது டிப்ளமா படிப்பை முடித்திருக்க வேண்டும். ஆபரேஷன் டெக்னிக் பிரிவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் இதேபோல் +2 படிப்பு முடித்து அதன் பின்னர் OT-யில் டிப்ளமா முடித்திருக்க வேண்டும். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கும் ஆண்களின் உயரம் குறைந்தபட்சம் 165 சென்டிமீட்டரும் பெண்களுக்கான உயரம் 150 சென்டிமீட்டரும் இருக்க வேண்டும். முழுமையான உடல் தகுதிகளை இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். BSF-இன் துணை மருத்துவ பதவிக்கு விண்ணப்பிக்க ₹50க்கான DDI, அதாவது வரைவு காசோலையை 15 மண்டலங்களில் ஏதாவது ஒன்றில் மாற்றத்தக்கதாக எடுத்து அனுப்ப வேண்டும். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம், பயோடேட்டா படிவம் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கும் மண்டல அலுவலக முகவரிக்கு அனுப்ப வேண்டும். இதற்காக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஆகும். முழு விவரங்களை bsf.nic.in என்ற இணையதள முகவரி மூலம் தெரிந்து கொள்ளலாம். பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் பணிபுரிய அரிய வாய்ப்பு. பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் என்று முன்னர் அழைக்கப்பட்ட BEML நிறுவனம் ரயில் கோச்சுகளை தயாரித்தல், சுரங்க பணிகளுக்கான உபகரணங்களை தயாரித்தல் போன்ற பணிகளுக்காக 1964ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக சிறப்பாக இயங்கி வரும் இந்த நிறுவனத்திற்கு விஞ்ஞான் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் என்ற கிளை நிறுவனம் உள்ளது. இந்த நிறுவனம் கர்நாடகா மாநிலத்தில் சிக்மகளூர் மாவட்டத்தில் உள்ளது.
இந்த நிறுவனத்தில் ஐடிஐ ட்ரெயினி பிரிவில் உள்ள காலி இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிஇஎம்எல்லின் கிளை நிறுவனமான விஐஎல்லின் ஐடிஐ ட்ரெயினி பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 1/6/2013 அதாவது இந்த வருடம் ஜூன் மாதம் 1 தேதி அன்று 18 வயது நிரம்பியவராகவும் 30 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். அதிகபட்ச வயதில் ஓபிசி மற்றும் எஸ்சி பிரிவினருக்கு சில சலுகைகள் உள்ளன. விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்புக்கு நிகரான படிப்பை முடித்துவிட்டு மோல்டர், ஃபிட்டர், டர்னர், மெக்கானிக், டீசல் போன்ற ஏதாவது ஒரு பிரிவில் ஐடிஐ படிப்பை முடித்திருக்க வேண்டும். விஐஎல் நிறுவனத்தின் டெக்னிக்கல் பயிற்சியாளர்கள் பதவியில் 2 வருட காலம் பயிற்சி அடிப்படையில் ஸ்டைஃபண்டுடன் பணியாற்ற வேண்டும். இந்த பயிற்சியில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெறுபவர்களுக்கு இந்த பதவி வழங்கப்படும். இந்த பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் தங்கள் பெயர், பிறந்த தேதி, தொடர்பு முகவரி, கல்வி தகுதி, பணி அனுபவம் உள்ளிட்ட விவரங்களுடன் கூடிய பயோடேட்டா படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து பின்வரும் முகவரிக்கு இம்மாதம் 8ஆம் தேதிக்குள் கிடைக்குமாறு அனுப்ப வேண்டும். முகவரி: Chief General Manager at Vinyan Industries Limited, a subsidiary of BEML Limited, Bangalore and Government Undertaking, BH Road, Hallur, HALLYUR, Post Box number 4, Tarikeri 577228, Chikmagalur District, Karnataka. முகவரி உங்களுக்காக மீண்டும்: Chief General Manager at Vinyan Industries Limited, BH Road, Hallur, Post Box number 4, Tarikeri, Pin code 577228, Chikmagalur District, Karnataka. இது குறித்த தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நிறுவனத்தின் இணையதள முகவரி மூலம். இணையதள முகவரி உங்களுக்காக www.beml-indi.com/documents/jobs/vi_ITI_advertisement என்ற இணையதள முகவரி மூலம் தெரிந்து கொள்ளலாம். தமிழக அரசு கலை கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் நியமனத்திற்கான விண்ணப்பிக்கும் தேதி ஜூலை 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 1023 உதவி பேராசிரியர்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் நியமிக்க உள்ளது. இந்த பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் தமிழகம் முழுவதும் 33 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஜூன் 19ஆம் தேதி முதல் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை வாங்கவும் சமர்ப்பிக்கவும் கடைசி தேதியாக இம்மாதம் 10ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இந்த தேதியில் ஒரு மாறுதல் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இம்மாதம் 26ஆம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பங்களை வாங்கலாம், சமர்ப்பிக்கலாம். இந்த பணியிடங்களுக்கு பணி அனுபவம் நேர்முக தேர்வு மூலம் பேராசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். 1023 பணியிடங்களுக்கு மொத்தம் 1,00,000 விண்ணப்பங்கள் அச்சடித்து அனுப்பப்பட்டன. இதுவரை 40,000 விண்ணப்பங்கள் விற்பனையாகி உள்ளதாகவும் ஆசிரியர் தேர்வு வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் மாநில கல்லூரியிலும் காயிதே மில்லத் அரசு மகளிர் கல்லூரியிலும் விண்ணப்பங்கள் விற்கப்படுகின்றன. சென்னையை தவிர பிற மாவட்டங்களில் மாவட்டத்துக்கு ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் விண்ணப்பங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் பணி. தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள மருத்துவர் அதாவது அசிஸ்டன்ட் சர்ஜன் பணியிடங்களை நிரப்ப தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான தேர்வினை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிறது. 2594 காலி இடங்கள் உள்ளன. எம்பிபிஎஸ் முடித்து மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டியது அவசியம். இதற்கான தேர்வு ஆன்லைன் மூலம் நடத்தப்படும். இதற்கான வயது வரம்பு 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கு வயது வரம்பு கிடையாது.
விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் www.tnpsc.gov.in என்ற தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்வு கட்டணம் ரூபாய் 175. இதனை அஞ்சல் அலுவலகம் அல்லது வங்கிகளின் மூலமாகவும் செலுத்தலாம். இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூலை மாதம் 17ஆம் தேதியாகும். இது குறித்த இன்னும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இணையதளமான tnpsc.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். இந்திய விமானப்படையில் இளைஞர்களுக்கான பணி. இந்திய விமானப்படையில் காலியாக உள்ள ஃப்ளையிங், டெக்னிக்கல், கிரவுண்ட் டியூட்டி பணிகளுக்கு தகுதியான இளைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பதவிக்கு ஆண், பெண் என இரு பாலாரும் போட்டியிடலாம். இதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதியானது அனைத்து பாடங்களிலும் 60% மதிப்பெண்களுடன் ஏதேனும் ஒரு துறையில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 23க்குள் இருத்தல் அவசியம். ஏர்ஃபோர்ஸ் காமன் டெஸ்ட் எனும் பொது நுழைவுத் தேர்வு மற்றும் உடற்தகுதிகளின் அடிப்படையில் தகுதியானவர்கள் இந்த பதவிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்காக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி ஜூலை மாதம் 7ஆம் தேதியாகும். இந்த பணியிடங்களுக்கான தேர்வு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. விண்ணப்பிக்கும் முறை, விண்ணப்ப கட்டணம் உள்ளிட்ட முழுமையான விவரங்களை அறிய www.careerairforce.nic.in என்ற இணையதள முகவரியை பார்க்கலாம். பாரத ஸ்டேட் வங்கி என்று சொல்லப்படும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அதிகாரியாக பணிபுரிய அரிய வாய்ப்பு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் உதவி மேலாளர், அதாவது ராஜ்யபாஷா அதிகாரி பணியிடங்களை நிரப்ப தகுதியானவர்களிடமிருந்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்தம் 17 இடங்கள் காலியாக உள்ளன. இதற்கான வயது வரம்பு 30க்குள் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தை ஒரு பாடமாக கொண்டு இந்தியில் அல்லது சமஸ்கிருதத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருத்தல் கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 1 வருடம் ஆங்கிலத்திலிருந்து ஹிந்திக்கு மொழிபெயர்ப்பு செய்யும் பணி செய்திருத்தல் முன் அனுபவமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதற்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 200 ஆகும். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு ரூபாய் 50 மட்டுமே போதுமானது. இந்த பணிக்கு சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ரூபாய் 25,700 ஆகும். எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்களை இந்த பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் www.statebankofindia.com அல்லது www.sbi.co.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூலை மாதம் 13ஆம் தேதியாகும். ஆன்லைன் தேர்வு நடைபெறும் நாள் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியாகும். மேலும் இது குறித்து முழுமையான தகவல்களை அறிய www.sbi.co.in என்ற இணையதள முகவரியை பார்க்கலாம். ரூபாய் நோட்டு அச்சகத்தில் டெக்னீஷியன் பணி. மத்திய பிரதேச மாநிலம் திவாஸ் நகரில் செயல்பட்டு வரும் பேங்க் நோட் பிரஸ் நிறுவனத்தில் டெக்னீஷியன் உள்ளிட்ட பணிகளுக்கு தகுதியும் திறமையும் உள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஜூனியர் டெக்னீஷியன், கண்ட்ரோல், பிரிண்டிங், பிளேட் மேக்கிங் 104 இடங்கள் காலியாக உள்ளன. ஜூனியர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு 5 இடங்களும், ஜூனியர் டெக்னீஷியன் அதாவது கிரேன் ஆபரேட்டர் பதவிக்கு 1 இடமும், டிசைனிங், என்கிரேவிங், ரீடச்சர் என்ற பதவிக்கு 1 இடமும், கண்ட்ரோல் சூப்பர்வைசர் பதவிக்கு 1 இடமும் காலியாக உள்ளன.
ஜூனியர் டெக்னீஷியன் பணிக்கு வயது வரம்பு 25க்குள் இருத்தல் வேண்டும். இதற்கான கல்வி தகுதி ஐடிஐயில் பிரிண்டிங், பிளேட் மேக்கிங் அல்லது ஆஃப்செட் அல்லது லெட்டர் பிரஸ் அல்லது கெமிக்கல் அல்லது எலக்ட்ரோ பிளேட்டிங் படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். பிரிண்டிங் டெக்னாலஜியில் டிப்ளமா படிப்பு முடித்திருந்தால் சிறப்பு தகுதியாக கருதப்படும். ஆபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு பட்டப்படிப்பில் 55% மதிப்பெண் பெற்றிருத்தல் வேண்டும். கணினி அறிவும் நிமிடத்திற்கு 40 வார்த்தை தட்டச்சு செய்யும் திறனும் அவசியம். இதர பணிகளுக்கும் பணி சார்ந்த ஐடிஐ டிப்ளமா படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பணிக்கும் வயது வரம்பு மற்றும் கல்வி தகுதி மாறுபடுகிறது. தெளிவாக இது குறித்து அறிந்து கொள்ள நிறுவனத்தின் இணையதள முகவரியை பார்க்கலாம். குறிப்பிட்ட மாதிரியில் தட்டச்சு செய்து விண்ணப்பம் தயாரிக்க வேண்டும். அதில் தேவையான விவரங்களை பூர்த்தி செய்து சான்றிதழ் நகல்களை இணைத்து அனுப்ப வேண்டும். இதுதான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கும் முறையாகும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100 ஆகும். இதனை ஸ்டேட் வங்கி கிளைகளில் வங்கி வரவோலையாகவும் எடுத்து அனுப்ப வேண்டும். தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கட்டணம் செலுத்த தேவையில்லை. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அஞ்சலில் சென்றடைய வேண்டிய முகவரி: ஜெனரல் மேனேஜர், பேங்க் நோட் பிரஸ், திவாஸ், DEWS, MP, மத்திய பிரதேசம், பின்கோட் 455001 ஆகும். இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூலை மாதம் 27ஆம் தேதியாகும். மேலும் தேர்வு உள்ளிட்ட முழுமையான விவரங்களை அறிய www.bnpdewas.spmcil.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். இணையதள முகவரி உங்களுக்காக மீண்டும் www.bnpdewas.spmcil.com என்ற இணையதளத்தை அறிந்து கொள்ளலாம். திருச்சியில் உள்ள NITயில் உதவி பேராசிரியர் பணிக்கான வாய்ப்பு. திருச்சியில் செயல்பட்டு வரும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 35 வயதிற்குள் இருத்தல் வேண்டும். ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியான தகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 120 காலியிடங்கள் உள்ளன. இது குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ள நிறுவனத்தின் இணையதள முகவரியை பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் 6 காலியிடங்களும், கணிதத் துறையில் 8 காலியிடங்களும், மெக்கானிக்கல் துறையில் 11 இடங்களும், இயற்பியல் துறையில் 4 இடங்களும், புரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் 8 இடங்களும், ஆர்கிடெக்சரில் 5 இடங்களும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று சொல்லப்படும் கணினி அறிவியலில் 6 இடங்களும், கெமிக்கல் துறையில் 3 இடங்களும், வேதியியல் துறையில் 7 இடங்களும், சிவில் துறையில் 14 இடங்களும், எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் துறையில் 3 இடங்களும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் 8 இடங்களும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் செல் 10 இடங்களும், ஹியூமானிட்டிஸில் 5 இடங்களும், இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 6 இடங்களும், மெட்டாலஜிக்கலில் 9 இடங்களும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 7 இடங்களும் காலியாக உள்ளன. இப்பதவிக்காக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி ஜூலை மாதம் 15ஆம் தேதியாகும். மேலும் விண்ணப்பிக்கும் முறை, கல்வி தகுதி உள்ளிட்ட முழுமையான விவரங்களை அறிய www.nitt.edu என்ற இணையதள முகவரியை தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் கல்வி உலகம் நிறைவடைகிறது. மீண்டும் கல்வி உலகம் உங்கள் புதுவை வாணியில் எதிர்வரும் வெள்ளி அன்று.